Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் களம் 2024 தொடர்பாக முக்கியமான களங்களுக்கு சென்று மக்களோட கருத்துக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஒவ்வொரு களத்திலையும் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கள நிலவரங்கள் எப்படி இருக்குது, யாரெல்லாம் எங்கெங்கே போட்டி போடுறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் நம்மளோட ஊடகத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான சில தொகுதிகளில் யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட போட்டிகள் நிலவுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் முக்கியமான சில தொகுதிகளை மட்டும் தேர்வு செய்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம போட போகிறோம். அந்த அடிப்படையில் மத்திய சென்னையை நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ மத்திய சென்னையில் எப்படியான களம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கூர்மையாக கவனிக்கணும். மத்திய சென்னையில் திமுக சார்பாக திரு தயாநிதி மாறன் அவர்கள் போட்டி போடுகிறார். அதே போல் அதிமுக சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலிருந்து திரு பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிடுகிறார். தேமுதிகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு வினோஜ் பி செல்வம் போட்டியிடுகிறார். அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் போட்டி போடுகிறார். இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம களத்துக்கே போய் நேரடியாக மக்களுடைய கருத்துக்களை சேகரிச்சிருந்தோம். மத்திய சென்னையினுடைய மக்களுடைய மனநிலை என்ன, மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவும் பண்ணியிருந்தோம். அது நம்ம ஊடகத்தில் இனிமே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த மத்திய சென்னை தொகுதி பார்த்தீங்கன்னா எப்படியாக பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று தான் சிட்டிங் எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சில எம்பிக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தென் சென்னையினுடைய எம்பியாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் களத்துக்கு போகும்போது ஏற்பட்ட சில மக்களின் எதிர்ப்பு உணர்வுகளையும் ஊடகங்களில் பதிவு செய்ததையும் பார்க்க முடிகிறது. இப்போது வரைக்கும் இன்னும் ஃபீல்டுக்குள்ள திரு தயாநிதி மாறன் அவர்கள் இறங்கலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர் வெற்றி பெற்ற தொகுதி, கண்டிப்பாக திமுகவுக்கு தான் நம்ம வெற்றி கிடைக்கும். திமுக மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை வட சென்னைலாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற மனநிலை இப்போதும் திமுகவினருக்கு இருக்குது. கிரவுண்டுலேயும் அவர்கள் நினைப்பதற்கு எதிராக இருக்குலாம் நம்ம சொல்லிட முடியாது. பட் கிரவுண்டில் ஒரு டஃப் கொடுப்பதற்கான சான்சஸ் இந்த முறை இருக்குது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அவர்களுக்கு எதிராக அதிமுக இருக்கிறாங்க. சில தொகுதிகளில் அவர்களுக்கு பாஜகவும் டஃப் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக நாங்கள் இவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், இவ்வளவு எம்பி சீட்டுகள் வருதோ இல்லையோ இவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வாங்குவோம் அப்படிங்கிறதில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் நம்மளுடைய தொகுதியில் நம்ம அதை சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு சில பாஜக வேட்பாளர்கள் ரொம்ப மும்முரமாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் திரு வினோஜ் பி செல்வம் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. வினோஜ் பி செல்வம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஏற்கனவே நம்ம தென் சென்னையில் இவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் ஒரு கணிப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் தென் சென்னை எஸ்ஜி சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தென் சென்னையில் வேலை செய்கிறதுல ஒரு அலுவலகத்தையே போட்டு தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாரு கருணாகராஜன் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அவங்க யாருமே எதிர்பாராத வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக தென் சென்னையில் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டி போடுது. எனவே அதிமுகவினுடைய ஜெயவர்தன் அப்படிங்கிறவரும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழிசை வெர்சஸ் தமிழச்சின்னு இருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தசாரதி போட்டிடுறதுனால தேமுதிக சார்பாக அவ்வளவு தேமுதிகவுக்கான வாக்கு வங்கி இங்கே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். பட் தயாநிதி வினோஜோட இந்த இருமுனை போட்டியாக இந்த களம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ரொம்ப முக்கியமாக
வினோஜோடைய சில மூமெண்ட்ஸை வந்து களத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதி உள்ளே இருக்குது. வில்லிவாக்கம் வருது, எக்மோர் வருது, அதே போல் ஹார்பர், மேலும் சேப்பாக் ட்ரிப்ளிகேன், 1000 லைட், அண்ணா நகர், இது எல்லாமே வந்து மத்திய சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் இந்த எம்பின்னு நம்ம அறிவித்தோமோ இல்லையோ, அறிவிக்கிறாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி முன்னதாகவே அலுவலகத்தை வந்து போட்டிருக்கிறார் திரு வினோஜ் பி செல்வம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தயாநிதி மாறனுக்கு எதிரான பிரச்சார முழக்கத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. நம்ம களத்தில் போய் பார்க்கும்போதும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன்ட்டு கேட்கும்போதும் சரி, ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஓட், அப்பர் மிடில் கிளாஸ் ஓட்டை தான் டார்கெட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க தான் பாஜக ஆதரவாளர்களாக எளிமையாக மாறக்கூடியவங்க. நம்மளுடைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக இருக்கக்கூடிய காமன் மேனோட ஒப்பீனியன் வந்து ப்ரோ டிஎம்கேவாக இருக்குது. அவங்க வந்து திமுகவை தான் ஆதரிக்கிறாங்க, இது அவங்க தாங்க திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோடைய மனநிலையிலங்கிறது ஒரு மாற்றம் வேணுங்க, மோடி வரட்டுங்க, பாஜக வரட்டுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து பார்க்க முடிந்தது. அந்த இடத்த அறுவடை பண்ணுறதுக்கு வினோஜ் பி செல்வம் வந்து சில வேலைகளை பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாஜக வந்து இஸ்லாமிய வாக்கு வங்கி பெறாத ஒரு கட்சியாக இருக்கிறது. அதை குறிவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில் வந்து சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம், மொழி சிறுபான்மை நிறைய பேர் இருக்கிறாங்க, மத சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கிறிஸ்டியன்ஸ் மற்றும் இஸ்லாமியர்களை வந்து குறிவைத்து அவர்களுடைய பகுதிகளில் சென்று அவர்களிடம் சென்று நேரடியாக வாக்கு கேட்கக்கூடிய வேலைகளையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர்களுக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள், சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது திமுகவுக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இவங்க இறங்குறாங்களா அப்படிங்கிறத திமுகவும் ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சேகர் பாபு அவர்கள் போட்டியிட்ட துறைமுகம் தொகுதியில் வினோஜ் பி செல்வம் போட்டியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டஃப் கொடுத்தாரு. பட் பின்னால் எண்ணப்பட்ட சில வாக்குப்பட்டிகளில் கிடையாது. ஸோ பாஜக எங்கெங்கெல்லாம் வந்து தங்களுடைய கால்களை ஊன்ற முனைப்பு காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக திமுகவும் வந்து வாட்ச் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் பெரிய அளவில் ஒரு பரப்புரையை துவங்காமல் இருக்கிறாரு. இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு தயாநிதி மாறன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டட் கன்வர்சேஷனை வந்து ஃபீல்டில் வந்து துவங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதிக்கு நாம் வரோமோ இல்லையோ, பட் நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இவர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால ஒரு தடாலடியாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யூத் விங்கை வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை தனியாகவே வினோஜுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. அதுக்கு சமமாக வந்து பார்த்திங்கன்னா தயாநிதி மாறனும் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவருடைய உதவியும் இந்த தொகுதியில் இருக்கிறது, மாசுவோட உதவியின் தொகுதியில் இருக்கிறது, ஏற்கனவே சேப்பாக் ட்ரிப்ளிகேனுக்கு மினிஸ்டராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய ஹெல்ப்பும் இருக்குது. எனவே இந்த தொகுதியில் இவர்களுடைய யூத் விங்கையும் வந்து இவங்க களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் சரிசமமான ஒரு போட்டியை இங்கே நம்ம வந்து உருவாக்கிடணும், நாம் இங்கே டிஎம்கே டஃப் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி இங்கே முனைப்போடு இருக்கிறாங்க. பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் இந்த மத்திய சென்னையும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு எப்படி டஃப் கொடுக்க போகிறாங்க டிஎம்கே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மேலும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து பூத் கமிட்டி மற்றும் பூத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு திராவிட கட்சிகளுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டிக்கான வேலைகளையும் வினோஜ் பி செல்வம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்களுடைய வரிசையில் தயாநிதி மாறன், பார்த்தசாரதி, வினோஜ், கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்கள பார்க்கும்போது தயாநிதி மாறனுக்கும் வினோஜுக்குமான போட்டியை இங்கே கூர்மைப்படுத்துவதற்கான வேலைகளை களத்தில் 2 கட்சியினரும் ரொம்ப ஷார்ப்பாக வேலை பார்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து நம்ம வெற்றி பெற்றாலுமே கூட தலைநகரத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த மதிப்பு அப்படிங்கிறது மற்ற இடத்துல பெற்றால் கூட கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சென்னையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே முதல்ல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த முறை தொண்டர்கள் படை சூழ வினோஜ் வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவர் வந்து இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் எதிர்த்து தான் நான் பேசுவேன், இந்த வாரிசு எதிர்த்து தான் பேசுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே திமுகவை அங்கே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் நமக்கு பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. களத்தில் அவர்களுடைய டாக்டிக்ஸும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த தொகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சந்தேகமே இல்லை. இது எப்படியான ஒரு போட்டியை வந்து ரெண்டு கட்சிகளுக்கு கொடுக்க போகிறது, மீண்டும் இது சென்னை வந்து திமுகவின் கோட்டை தான் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறதா திமுக, இல்லை நாங்கள் வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பாஜக தன்னுடைய கணக்கை துவங்க போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இந்த மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருமுனை போட்டி கூர்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. டஃப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மோட் அப்படிங்கிறது ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் மேலே மக்களுக்கு இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் இந்த எம்பி எலெக்ஷன் நடக்கிறதுனால இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளால் கணிக்க முடிகிறது. அடுத்தபடியாக இன்னும் மற்ற தொகுதிகளை வந்து பார்க்கலாம். அடுத்த தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தொகுதியோடு ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.